ஹலோ, ஒரு நிமிஷம். செருப்பில்லாத ஒருத்தன் ஏசப்பா கிட்ட வருத்தப்பட்டானா. ஆனால் ஒரு கால் இல்லாதவனை பார்த்த உடனே, அடடு எனக்கு காலாவது இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டானா. இதோ இந்த தம்பியை பாருங்க. இவனை போல எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நமக்கு கிடைச்ச கிருபையை நினச்சி, நமக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மையை நினச்சி என்னைக்காவது சந்தோஷப்பட்டிருக்கோமா? அல்லது இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய தான் யோசிக்கிறோமா? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு நீதிமொழிகள் 19:17 போட்டிருக்கு. இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. சரி, இதை சிந்திச்சுக்கிட்டே இந்த குட்டி தம்பியோட கதையை கேட்கலாமா? ரெடியா? கதகேடு கதகேடு கருத்தார கதகேடு, குப்பை பொறுக்கும் குட்டி பையன் கதகேடு. தாயாரு தெரியாது, தந்தை யாரும் புரியாது, இவனை போல ராசா இங்கு கிடையாது. கதகேடு கதகேடு கருத்தார கதகேடு, குப்பை பொறுக்கும் குட்டி பையன் கதகேடு. தாயாரு தெரியாது, தந்தை யாரும் புரியாது, இவனை போல ராசா எங்கு கிடையாது. கல்லு முள்ளு தாண்டித்தானே குப்பை பொறுக்கிறாரு, குப்பை பொறுக்கி வந்தாதானே மத்தியானஞ்சோறு. கல்லு முள்ளு தாண்டித்தானே குப்பை பொறுக்கிறாரு, குப்பை பொறுக்கி வந்தாதானே மத்தியானஞ்சோறு. கதகேடு கதகேடு கருத்தான கதகேடு, குப்பை பொறுக்கும் குட்டி பையன் கதகேடு. தாயாரு தெரியாது, தந்தை யாரு புரியாது, இவனை போல ராசா இங்கு கிடையாது. இவனை போல ராசா இங்கு கிடையாது. இவனை போல ராசா இங்கு கிடையாது. என்னடா ட்ரீட்னு இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? இவங்க ஊரில் எதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல் போலடா. இப்படியே காசை மிச்சம் ஏதோ பண்ணுறேன். நம்மகிட்ட இருக்கிறதுக்கு இங்கே தான் வர முடியும். வாடா வாடா அண்ணே, ஒரு 4 சர்பத் போடுங்கண்ணே. வாங்கடா போய் உட்காரலாம். டேய் தம்பி, சர்பத்தா வந்தியா? தம்பி 4 சர்பத்தா? ஆமாண்ணே, 4 சர்பத்தான். நல்லா ஐஸ் போட்டு சில்லுன்னு போடுங்கண்ணே. எலுமிச்சை பழம் முடியலாம்ல? ஆமாண்ணே, அதெல்லாம் நல்லா குடிப்பாங்கண்ணே. போட்டு கொடுங்கண்ணே, நல்லா ஸ்வீட்டா. என்னடா தம்பி, லீவ் விட்டாங்களா? டேய், அசோக்கை கூப்பிடலையா? ஆமாண்டா, அவனை கூப்பிடலையா? ஆமாடா, அந்த பையனை கூப்பிட்டு வந்து சர்பத்து குடிக்க வந்தாலே வாந்தி எடுக்கிறேன். அவனெல்லாம் வச்சு என்ன பண்ண? இதாடா தைரியமாக குடிக்கலாம்ல. டேய், அதுக்குள்ளேயும் அவசரப்படா, இருடா. கொடுங்கண்ணே, நான் கொடுக்குறேன். நம்ம அப்படி பாடே தம்பி. தேங்க்ஸ்டா. Cheers.
டேய் மார்க், பிறந்தநாள் ட்ரீட்டை வெறும் சர்பத் வாங்கி கொடுத்து முடிச்சிடாத. இதுதான் ஆரம்பம், சரியா? இதுக்கே எங்கள் அப்பாட்ட எவ்வளோ கெஞ்சி பணம் வேணுங்க தெரியுமா? ஆஹா, இப்படி பஞ்சப்பாட்டு பண்ணால் விட்டுருவோமா? டேய் நிஜமாக தான்டா சொல்கிறேன், எங்கள் அப்பாட்ட நிறைய இருக்குடா, ஆனால் அவர் எடுக்க மாட்டேன்றாரா. அவர் தான் எடுக்க மாட்டாரா இல்லை நீ எடுக்க கஷ்டப்படுறியா? அதானே. ஏன்டா என் மனசை கஷ்டப்படுத்துறீங்க? எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் 3 பேர் தான்டா. உங்கள்கிட்ட போய் நான் கணக்கு பார்ப்போனா? ஹே பாடுறா அவனை. ஏய், இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது வேலைக்காகாது. வேமா குடிச்சிட்டு கிளம்புவோம்டா. ஏய் தம்பி, அண்ணனுக்கு பிறந்த நாள், இந்தா குடி. டேய் பாத்துரா, ஆமா. அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆமா ஆமா. பிறந்த நாள் அதுமா போலீஸ் ஸ்டேஷன் போயிடாத. அப்படிதான். நல்லா இருக்கா? சரி சரி, குடி, நல்லா குடி. பையன் நல்லா குடிக்கிறான்டா. நல்லா குடிக்கிறான்ல சின்ன பையன். டேய் மார்க், இந்த வருஷம் நம்மலாம் ஃபைனல் இயர். ஆமாடா. அடுத்த வருஷம் பிஜி படிக்க போறோம். எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்கும். உங்க அப்பாட்ட பேசுறா. சரிடா, நான் எங்கள் அப்பாட்ட பேசுறேன்டா. சரிடா. சரிடா, டைம் ஆயிடுச்சு, வாங்க போவோம். ஏய் இருங்கடா, குடிச்சிட்டு வரேன். எவ்வளோண்ணே? 60 ரூபாப்பா. 60தானே? இந்தாங்கண்ணே. இந்தாங்கண்ணே, வரோண்ணே. வரட்டாடா தம்பி, பாப்போம். பாய்டா. பாய் சொல்கிறா. வாடா செல்லம். ஏய் இவங்க கிட்டலாம் பழகாத, உன்னை கெடுத்துருவாங்க. ஆமாண்டா, ஜாக்கிரதையாரு. ஏய் வாங்கடா வாங்கடா, டைம் ஆச்சுடா. எங்கள் அப்பா திட்ட போகிறாரா வண்டி எடுத்து போனதுக்கு. இவன் ஒரு பயந்தான் மொழிடா. இவனெல்லாம் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு ஐயோ. மார்க், இன்னைக்கு சாப்பாட்டில் சால்ட்டு கூட தானே? ஆமா டாடி, வர வர இந்த பொண்ணுசாமி சமைக்கிறதே சரியில்லை. ஏய், அவர் எவ்வளோ பெரியவர், அவர் பேர் சொல்லி பேசுகிற? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததே அவர் தான்டா. ஆமாம் போங்க, இந்த வீட்டில் என்ன விட உங்களுக்கு அவர் தான் முக்கியமாக போயிட்டாரு. ம், என்ன மார்க் சத்தம் அதிகமாகுது? இந்த வீட்டில் பொன்னுச்சாமி என்னன்னு முக்கியமானவர் தான். அவர் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் கவனிக்கிறனால தான் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட், அதுக்காக நான் எங்கே போனாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு போகணுமா? அன்னைக்கு கூட பணம் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்கன்னு. அதுக்கு என்ன நம்பாம உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்டு தானே கொடுத்தாரு. இது மட்டும் சரியா? டேய் கொஞ்சம் மெதுவாக பேசு. இதெல்லாம் ஓ நன்மைக்கு தான்டா. என்ன நன்மைக்கு? நல்லது கெட்டது எனக்கு தெரியாதா? இது ஒன்றும் எனக்கு சரியா படல, அவ்வளோதான் சொல்லிட்டேன். டேய் 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 மார்க், டேய் ஏன் தான் அப்படி இருக்கானோ தெரியல. ஏசப்பா. பொன்னுச்சாமி, என்ன பால் கொண்டு வந்தீங்களா? ஆமா எஜமா, கணக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆ. பார்த்துட்டு அப்புறமா பால் குடிக்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி. பொன்னுச்சாமி, என்ன எஜமா, தம்பி கொஞ்சம் தப்பா பேசிருச்சு, கொஞ்சம் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். இருக்கட்டும் எஜமா, தம்பி பெருசாயிருச்சு, நம்ம தான் இனி பார்த்து நடந்துக்கணும். எல்லாம் என்னால வந்துச்சு எஜமா. நோ நோ, அதை மட்டும் சொல்லாதீங்க. வேண்டாம் ப்ளீஸ். நோ வேண்டாம், அதை ஞாபகப்படுத்தாதீங்க. நீங்க ஒன்றும் மனசு போட்டு குழப்பாதீங்க எஜமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த நல்ல மனுஷனை இவ்வளவு வேதனைப்படுத்துறானே. நிப்பாட்டு, அந்த வீடு தான். தெரியும்டா, நான் தான் வந்திருக்கேன்ல. மார்க். மார்க் யாரு? மார்க் இருக்காப்லையா? இது யாரு? யாரு உங்களுக்கு யாரு வேணும்? மார்க்கு, இது மார்க் வீடு தானே? ஆமா, மார்க்கு தம்பி வீடு தான். தம்பி தூங்குறாரு, நீங்க அவங்க ஃப்ரெண்டுங்களா? உங்க பேரை சொல்லுங்க, அவர் எந்திரிச்சோனே சொல்றேன். ஆமா, நீங்க யாரு? நான் தான் பொன்னுசாமி, மார்க்கு அப்பாவுக்கு கணக்கு பிள்ளை, வேலைக்காரன், எல்லாமே நான் தான். ஓஹோ, மார்க்கை டார்ச்சர் பண்ற பொன்னுச்சாமி நீ தானா? தம்பி, உங்களை விட வயசுல பெரியவனா,
மார்க் அப்பாவே என்னை மரியாதை கொடுத்து தான் பேசுவார், அதனால கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. ஏ பாருடா. மதிப்பிற்குரிய பொன்னிச்சாமி அவர்களே, அப்படி மரியாதை கொடுத்தா பேச முடியும்? சரி சரி, மார்க்கை கூப்பிடுங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கோன்னு சொல்லுங்க. தம்பி தலைவலின்னு மாத்திரை போட்டு படுத்துருக்கு, நீங்கள் ஃபோனில் அப்புறமா பேசுங்க. யார் அந்த ஆளு? செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு தானே வந்திருக்கோம். கூப்பிடியா மார்க்க? இப்ப கூப்பிடுறியா இல்லையா? ஹாய். ஹாய் மார்க். ஹாய்டா. எப்படிடா இவனை கட்டிக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க? ச்சே, ஒரே இம்சடா. யோ பொன்னிச்சாமி, தம்பி சும்மா இருக்க மாட்டியா? யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? நீங்க வாங்கடா. யோ 2 டீ போட்டு எடுத்துருவாயா? எங்க இருந்துடா அந்த ஆளை பிடிச்சீங்க? ஏண்டா என்னடா ஆச்சு? ஒரே இம்சடா இவ்வளவு நேரம். உள்ளுக்குள்ள வரவே விட மாட்டேன்றான்டா. இதுல இவருக்கு சார்னு மரியாதைலாம் வேற கொடுத்து பேசணுமா? சேச்சே. யோ பொன்னிச்சாமி, உனக்கு எவ்வளவு திமிரு? அப்படியே ஒரு அரை விட்டுன்னு வச்சுக்க, சுருண்டு கீழே விழுந்துருவேன். வேலைக்கார நாய்க்கு எவ்வளவு திமிரு. நீங்க வாங்கடா, அவன் கிடக்குறான். ஃபீலிங்ஸை பாரு. சினிமாவுக்கு போனா நல்லா சம்பாதிப்பான்டா. அந்தகார இருளில இருந்தோம், ஆச்சரிய ஒளியில வந்தோம். அந்த அன்பை இந்த மனம் புரிஞ்சிக்கல. பால் சோறு ஊட்டும் போது இயேசு அன்பை ஊட்டனே. அந்த அன்பை இந்த மனம் புரிஞ்சிக்கல. வளர்த்த கடா மார்புல பாய்ந்ததடா. வளர்த்த கடா மார்புல பாய்ந்ததடா. வளர்த்த கடா மார்புல பாய்ந்ததடா. வளர்த்த கடா மார்புல பாய்ந்ததடா. ஆமா, ச்சே, என்னதான் ஃப்ளைட்டில் வந்தாலும் எவ்வளோ டயர்டாக இருக்குது. பேப்பரில் என்ன போட்டிருக்கான்னு பார்ப்போம். பொன்னிச்சாமிண்ணே, காப்பி கொடுங்கண்ணே. பொன்னிச்சாமிண்ணே, பொன்னிச்சாமிண்ணே. பொன்னிச்சாமிண்ணே, என்னது இது? என்ன லெட்டர்? அன்புள்ள எஜமானுக்கு பொன்னுசாமி எழுதுவது. உங்ககிட்ட சொல்லாம போறதுக்கு மன்னிச்சுக்கங்க எஜமா. நான் ஊருக்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இப்படிக்கு பொன்னுசாமி. மார்க், மார்க், டேய் மார்க், வர்றியா இல்லையா? டேய், என்னப்பா காலங்காத்தாலே கத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சுடா? பொன்னுச்சாமி என்ன எங்கடா? பொன்னிச்சாமி என்னண்ணா? என்னடா கிண்டலா? என்ன நடந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்போதான் தூங்கி எழுந்துச்சு வரேன். அதுவும் நீங்கள் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் நானே எழுந்துச்சு வரேன். எனக்கு எப்படி தெரியும்? நோ நோ, நீ நீ போய் சொல்ற. பொன்னுச்சாமி நம்முடைய பொறுப்பு இல்லாமல் செய்ய மாட்டாங்க. நேத்து இங்க என்னடா நடந்துச்சு? சொல்லு. இல்லைன்னா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு சொல்ல முடியாது. பொன்னுச்சாமி பொன்னுச்சாமி பொன்னுச்சாமி. அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல? சொல்கிறேன். நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். நேற்று என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்களாம் உள்ள விடாமல் அவர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் அவர் திட்டினேன். அவள் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுலாம் எனக்கு தெரியாது. டேய் மார்க், கிறிஸ்துவ பையனா இருந்துக்கிட்டு இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கியேடா. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாரா? நீ என்ன செய்வியே ஏது செய்வியே எனக்கு தெரியாது. கார் எடுத்துகிட்டு போயிட்டு பொன்னுச்சாமி என்னை பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டிட்டு வா. ஆமாம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்பா, அப்போ என் முடிவை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. என் பங்கை எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலைக்காரனை கூட்டி கொண்டு வச்சு என்ன வேணால் பண்ணுங்கள். என்ன பங்கா? ஆமாப்பா, இனிமேல் உங்கள் பாலிசி வரலாம் என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாது.
சொத்துல என் பங்கை பிரித்து கொடுத்துருங்க, நான் தனியாக போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களாச்சும் அந்த வேலைக்காரனாச்சு. அப்படி முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களை கோர்ட்டில் பார்க்க கூட நான் ரெடி. ஓ மை சன், வெல் செட், வெல் செட். பங்கா இரு தரேன். அடடா, சூப்பராக கிளிக் ஆயிடுச்சு. இனி நீ தாண்டா ராஜா, உன்னை யாரும் அசிக்க முடியாது. இந்தா எடுத்துக்க. பங்கு கேட்டல்ல, இது என்ன? புரியலையா? மார்டின் அண்ட் மார்டின் கம்பெனி ஓனருடைய ஒரே வாரிசு மிஸ்டர் மார்க்கோடைய சைல்ட்ஹுட் ஆல்பம். படம் பாரு படம் பாரு, அழகான படம் பாரு, குப்பை பொறுக்கும் உந்தன் வாழ்க்கை படம் பாரு. படம் பாரு படம் பாரு, அழகான படம் பாரு, சின்ன வயசில் உந்தன் வாழ்க்கை படம் பாரு. குப்பை பொறுக்கி வாழ்ந்த உனக்கு வந்ததையா சோறு, வசதி வாழ்க்கை வந்த உடனே மறந்து போன பாரு. நீ குப்பையோடு குப்பையா தெருவில் கிடந்தப்ப உனக்கு நல்வாழ்க்கை கொடுத்ததே அந்த பொன்னுச்சாமி தான்டா. நோனோ, உன் பாஷையில சொன்னா வேலைக்காரன்டா, வேலைக்காரன். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்ப்பா. மார்க், உன்னை நாங்கள் தத்தெடுத்தப்ப நீ மூளை வளர்ச்சி குறைவா இருந்த. மெடிக்கலாக நானும் கம்பேஷனாக அவரும் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அந்த நன்றியெல்லாம் நீ மறந்துட்டப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. சரி, உனக்கு இந்த அப்பா வேணுமா இல்லை இந்த சொத்து வேணுமன்றதை நீயே முடிவு பண்ணிக்க. நோ நோ அப்பா, அப்பா இல்லைப்பா, இல்லைப்பா, இல்லை இல்லைப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஓ மை சன், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், ஓப்பா. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படின்ற வசனத்தின்படி ஆண்டவர் உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. நிச்சயமாப்பா. அவர் விருப்பத்தின்படி நீ நடந்துக்க. சரிப்பா. அவர் ஆசீர்வாதத்தை மட்டும் தேடாத, அவர் அன்பையும் தேடு. கண்டிப்பாப்பா. அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நோ நோ, அழாதப்பா, அழாத அழாத அழாதப்பா. நம்ம பொன்னுச்சாமி என்ன தேடி போவோம். சரிப்பா. எங்கே இருந்தால் அவரை கூட்டிட்டு வருவோம். கண்டிப்பாப்பா. வா.